அப்படி இந்த 5 ஆண்டுகள் நம்ம பட்ட அவஸ்தைகள் எல்லாமே எப்பா இது சனியை ஓஞ்சி இந்த தடவையோட கொடுங்கோலன் ஆட்சியாளர்களுடைய காலங்கள் மாறக்கூடிய சூழல் வந்திருக்கு. 2021 வரும்போதும் இந்த ஆட்சி முறை அப்படி இருந்ததுனால தான் திமுகவை சூஸ் பண்ணாங்களா மக்கள்? கஞ்சா கலாச்சாரம் சின்ன பசங்கள்ல இருந்து இப்ப எங்கே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போயிருக்கு. காவல்துறை கண்ட்ரோல்லே இல்லை. 2021 இல்லையே இந்த அளவுக்கு மக்கள் சிரமப்படலையே. ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கல? இதே லாக்அப் டெத் அந்த ஆட்சியிலையும் நடந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முந்தைய ஆட்சி காலத்துல தான் நடந்தது. இது நீங்க இவங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நடக்குதும்மா. கொலைபாதகங்கள் பாத்தீங்கன்னா கோர்ட்ல வெட்டுறான், வெளியில வெட்டுறான், எல்லா இடத்துலயும். அப்ப இப்படி எல்லாமே எல்லா பக்கமுமே நடந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைக்கு உருவாக்குனது யார்? அந்த ஒரு குடும்பத்து ஆட்சி தானே. அப்ப அந்த ஆட்சியை மாத்துறதுக்கு மக்கள் எல்லாருமே தயாராயிருக்காங்க. அந்த கூட்டணியை பொறுத்தவரை மக்கள் நலனை கருதி அந்த கூட்டணியில இருக்கிறதாக எனக்கு தெரியல. அப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க மக்கள் நலன் கண்டிப்பாக மக்கள் நலன்ல மக்களுக்கு நலன் கருதி ஆட்சியாளர்களா இருக்கவங்க தான் இதுல இருக்காங்க. அந்த சிறுபான்மையின மக்களினுடைய ஆதரவு வந்து திமுக இல்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக இருக்காது, சரிவு ஏற்படும், கண்டிப்பாக மாற்றம் வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு. எப்படி இருக்கு இந்த எலெக்ஷனோட வேலைகள் எல்லாமே? ரொம்ப மக்கள் மாற்றத்துக்கான வேலைகளை எதிர்பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் தேர்தல் திருவிழா சூடு பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வந்துருச்சுங்கிறதுக்கு அறிகுறியாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அங்கங்கே செக் பண்ணி பணத்தை பிடிக்கிறது. சாதாரண மக்கள்கிட்ட 50 லட்சம் 50,000 கொண்டு போகிறவன், 70,000 கொண்டு போகிறவன், நகை வாங்க போகிறவன், ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கள செக் பண்ணி பணத்தை பிடிக்கிற வேலைகள்லாம் நடக்குது. அப்போ மும்முரமாக மக்கள் மத்தியில் தேர்தல் வந்துருச்சு, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்கள்லாம் இறங்கி ரோட செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாங்க. அதாவது கொடுங்கோலன் ஆட்சியாளர்களுடைய காலங்கள் மாறக்கூடிய சூழல் வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஃபோட்டோவையெல்லாம், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஃபோட்டோவையெல்லாம் எல்லா பகுதிகளிலிருந்தும் திமுக தலைவர்களுடைய ஃபோட்டோக்களெல்லாம் அகற்றுறாங்க. அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பெருமூச்சு விடுறாங்க. எப்பா இது சனியை ஓஞ்சி இந்த தடவையோட அப்படி இந்த 5 ஆண்டுகள் நம்ம பட்ட அவஸ்தைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு மாற்றத்துக்காக மக்கள் தயாராகிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஓகே, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி தான் 2021 வரும்போதும் மக்கள் நினச்சிருந்தாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த ஆட்சி முறை அப்படி இருந்ததுனால தான் திமுகவை சூஸ் பண்ணாங்களா மக்கள் அப்படின்ற? இல்லை, நீங்கள் அதில் கொரோனா காலத்தில் உள்ள அந்த நிலைகள் இருந்தது. இன்னொன்று இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுமைகளும் பிரச்சனைகளும் விலைவாசி ஏற்றமும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, போதைப் பொருள் கலாச்சாரம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது. அதேமாதிரி வன்புணர்வுகள் டெய்லி இருக்குது. அதேமாதிரி கஞ்சா கலாச்சாரம் சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எங்கே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. போதைப் பொருள், அதாவது உலக நாடுகளில் என்னென்ன பேர்களில் இருக்கோ அது நமக்கு தெரியாத பேர்களில் உள்ள அந்த போதைகள் பொருள்கள் எல்லாமே இங்கே புழக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டு போயிருக்கு. காவல்துறை கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட கலாச்சாரம் இந்த 5 ஆண்டுகளாக நடக்குது. ஒன்று. இன்னொன்று, விலைவாசிகள் ஹெவியாக ஏறி இருக்கு. மின்சார கட்டணத்திலேருந்து, பால் விலையிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, தண்ணி வரியிலேருந்து எல்லா விலைவாசியுமே கூடியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் மக்கள் வாழ்கிறதே சிரமமான சூழல். சம்பளம் வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போய் அதில் வாழ்கிறதே சூழல் ரொம்ப சிரமமாக இருக்குது. இது 2021 இல்லையே, இந்த அளவுக்கு மக்கள் சிரமப்படலையே. ஆனால் அந்த ஆட்சி காலங்கள்லையும் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இல்லை, அந்த பிரச்சனைகள் தான் அதை நீங்கள் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை நடந்தது? ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கல? இதே லாக்அப் டெத் அந்த ஆட்சியிலையும் நடந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முந்தைய ஆட்சி காலத்துல தான் நடந்தது. பொள்ளாச்சி கேஸ் அந்த இடத்துல. அதாவது இது ரெகுலராக அங்கொன்னும் இங்கொன்னுமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இது நீங்கள் இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா நடக்குதேம்மா. இப்போ நீங்கள் அதில் அந்த ஆட்சியில் நடந்திருக்கு, இந்த ஆட்சியில் நடக்கலன்னு சொல்கிறேன். நடக்கிறது தப்பு. 2 நாளைக்கு ஒருக்கா. இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு சின்ன பிள்ளைய கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அதை 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது, 2 நாள் நடந்து தூத்துக்குடியில் நடக்குது,
சரி அதுதான் அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், வன்முறை அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், கொலைபாதகங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வெட்டுறான், வெளியில் வெட்டுறான், எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கவனை இறக்கி பிடிச்சி வெட்டுறானுங்க 2 பேர். அப்போ இப்படி எல்லாமே எல்லா பக்கமுமே நடந்துக்கிட்டு இருக்கே. அப்போ எல்லா பக்கமும் கஞ்சாவை குடிச்சிட்டு தன்னுடைய தாயாரையே கொலை பண்ணுறான். அப்போ இப்படி உள்ள சூழலை உருவாக்கியது எந்த அரசு? அரசு ஏன் அதெல்லாம் கட்டுப்படுத்தலை? அதுமாதிரி விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கட்டாயம். அது செய்யவே இல்லையே. கடைசி நிமிஷம் வரைக்கும் இவங்க வந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறோம் 2000 போடுறோம் 3000 போடுறோம் 5000 போடுறோம்னு சொல்கிறாரு. ஒழிய கடனை வாங்கி 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 தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியாக இருந்த கடனை 10,62,000 கோடி ஆக்கியிருக்காரு 5 வருஷத்தில். அப்போ இந்த கடனையெல்லாம் நம்ம தானே திருப்பி கட்டணும் எல்லாரும். அவர் விட்டுட்டு போயிடுவார். அப்போ கடனை நம்ம தானே திருப்பி கட்டணும், மக்கள் தானே கட்டணும். அப்போ இந்த நிலைக்கு உருவாக்குனது யார்? அந்த ஒரு குடும்பத்து ஆட்சி தானே. அப்போ அந்த ஆட்சியை மாற்றுறதுக்கு மக்கள் எல்லாருமே தயாராகிருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நடுத்தர மக்கள் எல்லாருமே தயாராகிருக்காங்க. பெரிய மாற்றம் வருங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரியான விஷயம் தான் கூட, அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா தொடர்ச்சியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போது அதிமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ மறுபடியும் அதிமுக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காதுன்னு உங்களால் சொல்லிட முடியுமா? இப்போ அதை தானே எல்லா இடங்களையும் பேசுகிறாங்க. இப்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுலேயும் அவர் அதான் சொல்கிறார், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சம்பவம் நடக்கும்ல, அது அவருக்கும் தெரியுது இல்லை? அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாரீங்க. சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் இதெல்லாம் கட்டுக்குள்ள ஆயிரும், கட்டுப்படுத்தப்படும், மட்டுப்படுத்தப்படும், தடை செய்யப்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சமாச்சாரங்களை செய்கிறவங்கள கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும், உடனுக்குடனான நடவடிக்கை. அதாவது காவல்துறைக்கு வந்து அதுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். அவங்க இம்மிடியட்டாக அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, அதையெல்லாம் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தொல்லை இருக்காது. இப்போ நேற்று வலைதளங்களில் பார்த்தேன், நம்ம இதுக்கிட்ட திருவள்ளூர் திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு 3-4 பசங்க கஞ்சாவை போட்டுட்டு வீட்டில் இருக்க பொம்பளைங்களையெல்லாம் விரட்டுறானுங்க. அதுங்க ஓடி ஒளிஞ்ச மாதிரி அதெல்லாமே காட்டுறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு, வலைதளங்கள்லையும் வருது. ஒரு பைக்கில் 3 பேர் வரானுங்க, எல்லாமே ஒரு 20 வயசு 19 வயசு பையனுங்களாக இருக்கானுங்க. ரோட்டில் போகிற பொம்பளை பிள்ளையெல்லாம் பிடிக்கிறானுங்க, கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, கையில் கத்தி வச்சுக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ இந்த நிலைகளெல்லாம் அங்கே எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த கிராமமே பயப்படுது. அப்போ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் முதல்ல இருந்ததா? இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த தடுக்கிறதுக்குள்ள அரசாட்சி நடக்கணும், அரசாங்கம் இருக்கணும்ல. அப்போ அப்படி உள்ள அரசாங்கம் அதிமுக அரசு இருக்குங்கிறது தான் அவர் உறுதிப்படுத்துறாரு. இல்லை, அவர் உறுதிப்படுத்துறாரு. நான் உங்ககிட்ட பொதுவான கருத்தாவே கேட்குறேன். எடப்பாடி அவர்களை எப்படி இந்த குற்ற சம்பவங்கள்லாம் கட்டுப்படுத்துவார்னு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்ப நான் வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதல்வர் தான் வந்து இங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் இது கட்டுக்கோப்பாக இருக்கும், இல்லை ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டே எடுத்துக்கோங்க, அங்கே நடந்த இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது தான். இப்போ இப்படி ஒரு கேள்வி நமக்கு வைக்கும் போது எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் நடந்துடலையே? அடிதடி நடந்தது இல்ல, அடிதடி நடக்கல. இங்க சென்னையில நடந்த இடத்துல அந்த குப்பம் ஃபுல்லாவே வந்து சூறையாடப்பட்டுச்சு, அங்க எரிக்கப்பட்டுச்சு, போலீஸ் அடாவடித்தனம் பண்ணாங்க, அடிக்க வந்தாங்க. அதுவும் காவல்துறை அப்பயும் அதிமுக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தது, அனுமதி வாங்கி தந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தானே. போராட்டங்கள், அதாவது போராட்டங்கள் மக்களாக சேர்ந்து போராட்டங்களை கொண்டு வராங்க. அந்த போராட்டங்களை சரிப்படுத்துறதும் நிலைப்படுத்துறதும் ஒரு அரசனுடைய கடமை. அப்ப அந்த அரசு அதை சரியா செயல்படுத்தி இருக்கு. இந்த அளவுக்கு வன்முறைகள் பாதிப்புகள் ஏற்படலைல. இப்ப நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுல 4.5 ஆண்டு கால அவருடைய ஆட்சியில இவ்வளவு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இல்லைல்ல. சரி, இதையெல்லாம் தாண்டி 10,62,000 கோடி கடன் இல்லைல்ல. அது மாதிரி இவ்வளவு விலைவாசி இல்லைல்ல. மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தது, மக்கள் நிம்மதியாக வாழ முடிஞ்சுல. இப்போ நீங்கள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கலவரங்கள் இருந்திருக்கும், அதையெல்லாம் கண்ட்ரோல் படுத்தியிருப்பாங்க, தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அது இல்லைன்னு நம்ம சொல்ல. இப்போ அடுத்து இவர் ஆட்சிக்கு வந்தோடனே சுத்தமாக முழுமையாக எல்லாமே நின்று போயிடுன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக நடக்கும், ஆனால் அதை தடுத்துருவாங்க. முழுமையாக காவல்துறைக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டு சரியாக செயல்படுங்கிறதா என்னுடைய குறைக்கப்படும். அதாவது கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்காது,
மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், பயம் இல்லாமல் மக்கள் வாழ முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா நிச்சயமா. இப்ப நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணியில இருக்கீங்க. எதிர இருக்கக்கூடிய திமுக கட்சியில கிட்டத்தட்ட 22 பேர் வந்து கூட்டணிக்குள்ள 27 பேர் 7 பேர் இப்போ மிச்சம் இருக்கவங்களையும் சேர்த்து சொல்றேன். 27 பேர் சரி கூட்டணிக்குள்ள இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அந்த எதிர்க்கட்சிகள் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறது அப்படின்றது? அதாவது நம்பரை வச்சு நீங்க பலம் சொல்ல முடியாது. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு என்ன இருக்கு, வாக்கு வங்கி என்ன இருக்குங்கிறத தான் பார்க்கணும். அது மாதிரி அந்த தலைவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக பல முறை பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க. அவங்க வந்து சேராத கட்சியோ, அவங்க ஆதரவு தெரிவிக்காத கட்சியோ, அவங்க இல்லாத கட்சியோ இருக்க முடியாது. அப்படி பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தான் அதில் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்னென்னா அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு, எம்எல்ஏவாக இருக்கிறதுக்காக போகிறாங்களே தவிர மக்களுக்காக அவங்க போகிறதில்ல. இப்போ கூட்டணிக்கு வரவங்க எல்லாருமே மக்களுக்காக போகிறது யாருமே இல்லை. அந்த கூட்டணியை பொறுத்தவரை அந்த இதில் இருக்கவங்க மக்கள் நலனை கருதி அந்த கூட்டணியில் இருக்கிறதாக எனக்கு தெரியலம்மா. அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க மக்கள் நலன் கண்டிப்பாக மக்கள் நலன்ல மக்களுக்கு நலன் கருதி ஆட்சியாளர்களாக இருக்கவங்க தான் இதில் இருக்காங்க. ஓகே. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுவானவங்க, ரெண்டாவது வந்து மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்களுக்காக வாதாடக்கூடியவங்க, போராட்டங்கள் நடத்தக்கூடியவங்க, விலைவாசியை எதிர்த்து போராடுறவங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க தான் இதில் இருக்காங்க. அவங்க அதில் நிலையில் இருக்கவங்க எங்கே இருக்காங்க? அதனால் அந்த கூட்டணி என்பது நம்பர் கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணியோ பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கூட்டணியோ அது எனக்கு தெரியல. ஓகே. இப்போ இங்கே அதிமுக சைடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணிக்கு வச்சிருக்கக்கூடிய இப்போ நீங்களா இருக்கட்டும், இல்லை தினகரன் மாதிரியான நாட்களாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க வலுவாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மெஜாரிட்டி ஆஃப் சிறுபான்மையினரோ இல்லை முஸ்லீம்களோ இல்லை மற்ற ஓட்டுகளோ மற்ற சப்போர்ட்டோ வந்து திமுகவுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கேயும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்க. அதை எப்படி பார்க்க? நீங்கள் அதாவது இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்களாக இருக்கும்போது நீங்கள் வகுப்பு போர்டுலேருந்து சிறுபான்மை ஆணையங்கள் அது இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதை வந்து நடத்துகிறவங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, அதாவது வந்து கோயிலை நடத்துகிறவங்க, பள்ளிகளை நடத்துகிறவங்க, சர்ச்சை நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு குந்தகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு சாதகமாக இருக்கா மாதிரி இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்போ இதுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. அதை அவங்க இப்போ வெளிக்காட்டினா இப்போ அவங்களுடைய பதவிகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பள்ளிகளில் தலைவர்களாக இருப்பாங்க, அந்த ஜமாத்துகளில் ஏதாவது இருக்கும், அது மாதிரி தர்கா வச்சுருப்பாரு, அது மூலமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க காட்டுற ஆளுகள்லாம் இவங்க அப்படி ஆளுகளை தான் இப்போ காட்டுவாங்க. இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம் வரும்போது ஆட்சி மாற்றத்தை பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லா பக்கமும் நான் சுற்றுப்பயணம் பண்ணி இளைஞர்களை, இளம் பெண்களை எல்லாரையுமே பார்க்குறேன், இஸ்லாமிய பெண்களையும் பார்க்குறேன், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பார்க்குறேன், எல்லாரோடையும் பேசுகிறேன். எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது, எல்லாருக்கும் மாற்றம் வேணுங்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே மாறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதேமாதிரி இந்த பள்ளிகளில் ஜமாத்தாக இருக்கக்கூடியவங்க, இந்த தர்கா நடத்துகிறவங்க, பள்ளி நடத்துகிறவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் இப்போ சொல்ல முடியாத தலைவரே, அதனால் இது முடியணுங்கும் போது நாங்கள் செஞ்சுடுவோம் அப்படிங்கிறதுல அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா இப்போ சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அப்போ இது வந்து என்னென்னா இப்போதைக்கு பார்க்குறதுக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க காட்டுறது எல்லா பிம்பங்களும் சரியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சிறுபான்மையின மக்களினுடைய ஆதரவு வந்து திமுகக்கு இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்காது, சரிவு ஏற்படும், கண்டிப்பாக மாற்றம் வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. இப்போ இந்த பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் அந்த தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய காலங்கள் வந்து தமிழக அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள்கிட்ட பாஜக மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இல்லை அப்படின்றது தான் இப்போ என் வயசுக்கு பார்க்க முடியுது. அப்போ அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணின்னு சொல்லி இந்த கூட்டணிக்குள்ளே வரும்போது மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது? இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். எப்போவுமே இந்த காங்கிரஸும் சரி, இந்த மாதிரி சென்ட்ரலில் ஆளுகின்ற பிஜேபியும் சரி, இப்படி வடபுலத்தை சார்ந்த கட்சிகளுக்கு இங்கே பெரிய வரவேற்புகள் இருந்ததில்லை. முதல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது போது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்ததுக்கப்புறம், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அப்புறம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வடபுலத்தை சார்ந்த கட்சிகள் இங்கே வேறுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ காங்கிரஸ் வேறுண்டுமான்னா உண்டாது. அதே மாதிரி தான் பிஜேபியும் அங்கேயும் இங்கேயும் இருக்குமே தவிர பெரிய அளவில் வேறுண்டாது. அப்போ இந்த திராவிட இயக்கங்களை சார்ந்த எம்ஜிஆர் அவர்களால் வந்த அதிமுக, திமுக போன்ற இயக்கங்கள் தான் இங்கே வலுவாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது
பிஜேபி வேறுன்றதா இல்லையாங்கிறத விட அதிமுக ஆட்சி திரும்ப வருங்கிறதா மக்கள் எதிர்பார்ப்பு. ஆனா எங்கேயுமே இப்போ பிஜேபியை சார்ந்தவங்க கூட்டணியில் நாங்க இருக்கோம், என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வந்து அதிமுக இருக்குன்னு சொல்லும் போது முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி எடப்பாடி அவர்களோட பேரை சொல்லவே இங்க தயங்குறாங்க, சொல்லவே இல்லை. ஆக்சுவலி எங்கேயுமே காட்டல. அதை எப்படி பார்க்கலாம்? இப்ப அப்படிதானே ப்ரொபகண்டா பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு தலைவர் எடப்பாடி தானே சொல்றாங்க. என்டிஏவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் யாரு? எடப்பாடி. அவர் தான் வந்து சீட் ஷேரிங்ல இருந்து கூட்டணியில இருந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்றாரு. அப்போ இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் தான் இந்த மாதிரி கேள்வியை முன்வைக்கிறீங்களே ஒழிய. இல்ல அது கேட்க வேண்டிய தேவையா இருக்கு. இப்போ அந்த சைடு நீங்க ஆப்போனன்ட் கட்சியில பாத்துட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் திரும்ப வேட்பாளர் அப்படின்றது முதல்வர் வேட்பாளர். அதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இண்டி கூட்டணிக்கு வந்து ஸ்டாலினே தலைவர் ஆக்குவோம்னு பேசுறாங்க. இந்த மணிசங்கர் ஐயர் வந்து அதை கூட அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டாலினையே இண்டி கூட்டணிக்கு தலைவர் ஆக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன, இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் எல்லாம் இல்லையா? அப்போ அதை வச்சு நம்ம அதை பேச முடியுமா? அது இல்லை. அதாவது அவங்கவுங்க கருத்துக்களை சில பேர் சில இடங்களில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதையெல்லாம் வந்து பெருசாக எடுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏவினுடைய தலைவராக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் தான் இருக்கார். அவர் தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாரு, எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. அதனால் அவர் தான் திரும்ப வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதிலிருந்து இந்த கூட்டணியில் இருக்கிறீங்க, இப்போ எடப்பாடி அவர்களினுடைய கூட்டணியிலையும் நீங்கள் இருக்கிறீங்க. கட்சியிலிருந்து அதிமுக இன்னைக்கு உடஞ்சி போயிடுச்சு, நிறைய இடங்கள்ல மாறிடுச்சு, கட்சி பிரிஞ்சிருச்சு, இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அப்போ இருந்த ஆட்சி முறைக்கும் இப்போ இவர் வழிநடத்துகிற அதிமுகவுக்கும் ஏதாவது உங்களுக்கு வேறுபாடு தெரியுதா? இல்ல வீரியம் இவர்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாங்கிறதுனுடைய பிம்பம் வேற, அது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிம்பம் வேற, இவருடைய பிம்பம் வேற. இப்போ நீங்கள் வந்து எடப்பாடியாருடைய காலம், அவருடைய இது, இப்போ அவருடைய நிலைப்பாட்டில் அவர் செயல்படுறார். என்னன்னா, இந்த கொள்கை என்பது சரியாக இருக்கு. நீங்கள் இந்த இப்தார் பார்ட்டியில் கூட அவர் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்பது ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு அவர் சொல்கிறாரு. அதிமுகவில் வந்து ஜாதியை சார்ந்து சமயத்தை சார்ந்த பேச்சுக்கு இடம் இல்லை, எல்லாருக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழ் நிலையில் இருக்கவங்க கூட சிஎம்மாக வர முடியும். அதிமுக ஒரு ஜனநாயக கட்சிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சாதாரண விவசாயியுடைய, ஏழை எளிய விவசாயினுடைய மகனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக வர்றாங்க. அப்போ அந்த வாய்ப்பு மற்ற கட்சியில் குறிப்பாக திமுகவில் இருக்குமா? இல்லை, அது சொல்ல முடியாதுல்ல. ஸோ இப்போ அதுதான் ஜனநாயகம். அது வந்து ஜனநாயக நடைமுறைப்படி அந்த கட்சி இருக்குது. அதில் இன்னும் ஜனநாயகம் வேரூன்றி இருக்குது. எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலையும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஜனநாயகப்படி ஒரு கட்சி இருக்கணுங்கிறத அண்ணல் அம்பேத்கர் கூட இதை தான் அவர் விவரமாக சொல்கிறார். ஒரு கட்சியில் சாதாரண தொண்டன் வந்து மேல்மட்ட லெவலுக்கு வர முடியக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் தான் அது ஜனநாயக கட்சி. ஒரு குடும்பமோ இல்லை வசதி படைத்தவர்களோ ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஜனநாயக கட்சியாக இருக்க முடியாது. அதை நீங்கள் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிமுக என்பது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக கட்சியாக இருக்குது. ஸோ அப்போ ஜனநாயகம் தான் வந்து நாட்டை ஆளணும். நம்ம அதாவது குடியரசாக நம்ம மாறி இருக்கோம் முடியரசில் இருந்துன்னு சொன்னால், அப்போ அந்த குடியரசை ஊக்கப்படுத்த வேண்டிய வேலைகளை குடிமக்களாகிய நாம் அனைவரும் மேலேயும் கடமையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே யார் அதை சரியாக செய்கிறான்னு பார்த்து அதுக்கு உண்டான ஆளுகளை தேர்ந்தெடுக்கணுமே தவிர, இப்படி ஒரு குடும்பம், அதாவது அப்பா மகன் 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 பேரன் வரைக்கும் இன்ப நிதி வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில் இருக்கவங்க அடிமையாக இருப்போம்னே சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் வந்து குடியரசு எங்கே இருக்கு? அப்போ இந்த குடியரசு வேணும்னு சொன்னாலே அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் மக்கள். ஸோ இப்போ அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கோம் எல்லா பக்கமும். அப்போ மக்கள் அந்த மாற்றத்துக்கான நேரத்தை எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக அதிமுக தான் வரும். அதில்